வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இந்த காதல் விவகாரங்கள் அடிக்கடி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அது சொந்தமான விவரங்களை கேட்டு எங்களிடத்தில் நண்பர்கள் பலர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். இதை பற்றிய தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் இந்த காதல் ஓசிடி, அதாவது இந்த காதல் வயப்பட்டவர்கள் எப்பொழுதுமே அந்த நினைவு சுழற்சி நோய், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவோம். இது அவர்களுக்கு எப்பவுமே அந்த நினைவு சுழற்சியில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது அவர்களுக்கு மறக்க முடியாததாக மாறிக்கொண்டிருக்கும். இந்த காதலை பெற்றோர்கள் தவறு என்று சொல்லியும், பொருத்தமில்லாத காதல் என்று சொல்லியும், அல்லது குடும்பத்துக்கு மாறானது, குடும்ப கலாச்சாரத்துக்கு எதிரான தொடர்பில் உள்ளது என்று சொன்னாலும், அவர்களால் உங்களுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த காதலிலிருந்து மீள முடியாது. காரணம், அந்த காதல் உணர்வு என்பது உங்களுடைய கற்பனைக்கு அப்பால் அவர்களுடைய கற்பனையின் விளைவாக அவர்கள் எப்படி கற்பனை செய்து வைத்தார்களோ அந்த நீள அகல குண அளவில் அது இருக்கும். ஆக இவர்களை மாற்றுவதற்கு உடனடியான ஒரு சொல் மூலமாக மாற்றம் ஏற்படாது. அவர்கள் பார்த்தவுடன் கூட காதல் வந்திருக்கலாம், அல்லது அவர்கள் ஒரு முறை பேசியிருந்தும் கூட அந்த காதல் அவர்களுடைய மனதில் பற்றி இருக்கலாம். அதாவது காதல் என்பது ஒரு நெருப்பு பொறி போன்றது, ஒரு ஸ்பார்க். பெரிய ஒரு பஞ்சு மூட்டை பக்கத்தில் ஒரு ஸ்பார்க் பட்டதுன்னா அது ரொம்ப நேரம் அந்த ஸ்பார்க்கை வைக்க வேண்டியது, இமிடியேட்டாக பற்றிக்கும். அதே மாதிரி இந்த காதல் ஸ்பார்க் அப்படிங்கிறது அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், 10வது படிக்கக்கூடிய மாணவியாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போய் 4 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவன பணியாளராக கூட இருக்கலாம், அல்லது அதற்கு மேனேஜராக கூட இருக்கலாம். இது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பளத்துக்கும் தகுதிக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீண்ட நாள் தேக்கி வச்சிருந்த அந்த காதல் என்கின்ற நெருப்பு இவர்களை பார்த்த மாதிரி, இவர்கள் நினைத்த மாதிரி ஒருவர் கிடைத்த உடனே இம்மிடியேட்டாக பற்றி விடுகிறது. பெற்றோர்கள் பல காலம் கழித்து இது தவறு என்று அவர்களுக்கு உணர்த்தப்படலாம், அல்லது உடனடியாக கண்டறிந்து இது தவறு என்று நீங்கள் உணர்த்த முற்படலாம். ஆனால் அது நடக்காது. ஸோ இதை மாற்றுவதற்கு தான் நாங்கள் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பல குடும்பங்கள் இதனால் சிதைவடைந்து விடுகின்றன. அதற்காக அப்போ ஒருவருடைய அந்த காதல் எப்படி தோன்றியது என்பதை பகுப்பாய்வு முறை, அனலிட்டிக்கல் பேஸில் கண்டறிந்து அவர் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவரை மாற்றி அமைப்பதற்கு குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அதிகபட்சம் 3 வருடங்கள் தேவைப்படும். குறைந்தபட்சம் 3 மாதங்களிலிருந்து அவர்களுடைய ஒத்துழைப்பு, அந்த காதலுடைய தீவிரத்தன்மை, அதனுடைய பாதிப்பு, அதனுடைய இயல்பு, அதை பொறுத்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் கூட தேவைப்படும். இப்படி சொன்னோன்னா, ஐயோ இத்தனை வருஷத்துக்கு நான் கஷ்டப்படணுமா அப்படின்னு பெற்றோர்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, இது உங்களுடைய வயதை விட, இது உங்களுடைய ஆசையை விட அவர்களுடைய ஆசை பெரியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தவறு என்று தோன்றியது ஒற்றை வார்த்தை, ஆனால் அவர் காதல் என்று தோன்றியது பல நாள் ஏக்கத்தினுடைய விளைவு. அப்போ அப்படிப்பட்டவர்களை மாற்றுவதற்குண்டான கால அளவு தேவை. சில சமயங்கள் பெற்றோர்கள் அதிரடியாக இருசாராரையும் தண்டித்து விடுகின்றனர். அது மிகப்பெரிய தவறாக மாறிவிடும். பின்பு இதுவே குற்ற உணர்வை பெற்றோர்களுக்கு உருவாக்கிவிடும். ஆகவே இந்த காதலை பொருந்தாதது என்று நீங்கள் உணர்ந்து கொண்டால் அதற்கு உளவியல் ரீதியாக அணுகுமுறையை எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த நடவடிக்கையை பின்பற்ற வேண்டும். ஒன்று. அதற்கடுத்து இந்த மாதிரி காதலில் விழுந்தவர்கள் எப்பொழுதும் எந்த விதமான ஆலோசனைக்கும் வரவே மாட்டார்கள். ஒருவர் எங்களிடத்தில் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் இந்த பையன் காதல் பண்ணிகிட்ருக்கான், அந்த காதல் வேண்டான்னு எல்லாத்துக்கும் தெரியும், அவன் வரமாட்டேங்கிறான், அவன் வர்றதுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா வரேன்னு சொல்கிறான், கார் வாங்கி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கன்சல்டன்சி கூட்டிகிட்டு வரணுமான்னு கேட்குறாங்க. நண்பர்களே, யோசித்து பாருங்கள். ஒரு 12 லட்ச ரூபா காரை கொடுத்தா நான் கன்சல்டேஷன் வர்றேன்னு சொன்னால் அதை கொடுத்துட்டு நான் கூட்டிகிட்டு வரட்டான்னு கேட்குறாங்க. இந்த காதல் பையனை பெற்றோர்கள் எப்படி வளர்த்தியுள்ளார்கள்? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? பெற்றோர்கள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்திருப்பார்கள். அது அவர்களுக்கு அந்த சிரமம் இல்லாமல் கிடைத்திருக்கும். இது காரை கேட்கிறார், காரை கேட்டார். இதே போல் ஒரு பெண்ணை கேட்கிறார், அந்த பெண்ணுக்கு ஏன் இவள் தடையாக இருக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் கேட்பார்கள். ஆகவே பொருள்களை வாங்கி கொடுத்தால் காதல் தீர்ந்து விடாது. இப்படியும் பெற்றோர்கள் உள்ளார்கள். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, 3 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர் இதே ஒரு பிரச்சனை இருக்கிறார். அவர் பெற்றோர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறார். பெற்றோர்களுக்கு சாதாரண வீட்டிலிருந்து மிகப்பெரிய
ஒரு அடுக்குமாடி வீட்டையும் கூட வாங்கி கொடுத்து விட்டார். அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண்ணை காதலிப்பதற்கு இவர் பெற்றோருக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கிறார். பெற்றோர்கள் வாங்கிவிட்டு அனைத்தையும் அணிவித்து கொண்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அந்த பொண்ணை கட்ட வேண்டாம் என்று சொல்கிறார்கள், திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இப்போ இதே பிரச்சனையை அவர் கேட்கிறார், என் பெற்றோர்கள் அனைத்தையும் வாங்கி கொடுத்தேன், என் காதலை அவர்கள் மறுக்கிறார்கள் என்று. அப்படி பார்க்கும் பொழுது இருபுறமும் என்ன நடக்கிறது? அப்போ காதல் என்கிறது ஒரு சாதாரண செயலா? அது நாடி நரம்புகளை எல்லாம் பாதிக்கக்கூடிய உணர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகள் அல்லது ஆணோ பெண்ணோ காதலில் விழுந்து விட்டார்கள், அதை பொருத்தமில்லாத காதல் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள், அதை மாற்றி அமைப்பதற்கு ஒரு வார்த்தை பத்தாது, அவர்களோடு நாங்கள் பயணித்து அந்த காதலுடைய ரியாலிட்டி டெஸ்ட் என்று சொல்கிறோம், அந்த காதல் உண்மையானதா, அதில் என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது என்பதை உணர வைப்பதற்கு குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை பொறுத்து அது மாறுபடும். அதேபோல் அவர்கள் வரவில்லை என்றால் அவர்களை நீங்கள் எவ்வாறு குணப்படுத்த வேண்டும் அல்லது எவ்வாறு அவர்களோடு பேச்சு தொடர்பின் மூலமாக அவர்களை அழைத்த வர வேண்டும் என்பதற்கான உளவியல் ரீதியான தெரப்பியூட்டிக் பேரண்டிங் என்கின்ற ஒரு சிகிச்சை வழி ஆலோசனை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் அவரை வழிப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுவும் 3 மாதங்களிலிருந்து அதனுடைய ஒத்துழைப்பு பொறுத்து மாறுபடும். ஆகவே காதல் என்பது ஆண்டாண்டு காலமாக இலக்கியங்கள் முதற்கொண்டு திரைப்படங்கள் வரை அனைத்துமே ஒரு போற்றக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த காதல் நிகழ்வை வெளிப்படுத்த ஒரு திரைப்படம் எத்தனை கோடிகள் போட்டு செலவெடுக்கிறாங்க. அந்த காதல் என்கின்ற மையக்கருத்தை வைத்து ஒரு சீரியலை எவ்வாறு ஒளிபரப்புகிறார்கள், காதல் என்ற மையத்தை வைத்து ஒரு பாடலை எத்தனை கோடிகள் செலவு பண்ணுகிறார்கள், காதல் என்ற மையத்தை வைத்து. ஸோ இத்தனை நிகழ்வுகளுமே அந்த ஆணோ அல்லது பெண்ணோ அவருடைய மனதில் அது கற்பனையாக மாறிவிடும். இப்போ இந்த கற்பனையை இது போன்ற காதலில் தானும் சந்தோஷப்பட வேண்டும் என்ற உணர்வில் அவர்கள் பல ஆண்டுகளாக பயணித்திருப்பார்கள். அது விவரம் தெரிந்த நாட்களிலும் கூட பயணித்திருப்பார்கள். அந்த பயணம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பின் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அதை நேரடியாக நிஜமாக அனுபவிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதில் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை நிலை. இதை மாற்றுவதற்கு பெற்றோர்களால் எந்த விதமான சிரமமும் கொடுக்காமல் அதற்கேற்ப உளவியல் ரீதியில்தான் அவரை மாற்ற முடியும். இன்னும் ஒரு சிலர் திருமணமான பின்பு காதல் வலையில் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்போ அந்த போஸ்ட் மேரிட்டல் கன்சல்டன்சின்னு சொல்கிறோம். திருமணத்துக்கு பின் அவர்கள் வேறொரு பெண்ணோடு அல்லது வேறொரு ஆணோடு காதல் வலையில் மாட்டிக்கொள்கிறார்கள். அது அவர்களை குடும்பங்களை பிரிக்கும் அளவுக்கு போய்விடுகிறது. ஸோ இப்படி இந்த காதல் என்கின்ற உணர்வு இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் இது போன்ற இணைய வழி தொடர்புகள் இல்லாத காரணத்தால் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைய தினம் ஒவ்வொன்றும் நமக்கு தெரிவதால் அது பலரால் தனக்கு ஏற்படும் வரை அது பிரச்சனையாக தெரிவதில்லை, அது செய்தியாக தெரிகிறது. தனக்கு ஏற்பட்ட பின் தான் அது பிரச்சனையாக தெரிகிறது. அந்த பிரச்சனையும் பல பெற்றோர்கள் மூடி மறைத்து யாருக்குமே தெரியக்கூடாது என்று ரகசியமாக அந்த காதலிப்பவர்களுக்கு எதை வாங்கி கொடுத்தால் அவர்கள் தன் பக்கம் சேருவார்கள் என்ற நோக்கிலேயே செயல்படுகிறார்கள். பெரும்பாலும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமலேயே பெற்றோர்கள் மறைத்து வைப்பது அந்த காதலர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் அமைந்து விடுகிறது. சிலர் தன்னுடைய குடும்பமானம் போய்விடும், தன்னை பற்றிய கௌரவம் போய்விடும் என்ற நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ப நடக்க வேண்டிய நிர்பந்த சூழ்நிலைக்கு இவர்களே உருவாக்கி கொள்கிறார்கள், இவர்களே உருவாக்கி கொண்டு விடுகிறார்கள், இவர்களே உருவாக்கி கொள்கிறார்கள். இதுவும் கூட அவர்களுக்கு சாதகமாக போய்விடுகிறது. ஆகவே இந்த சமயங்களில் பெற்றோர்கள் கவனமாக இருந்து எப்படி அவர்களை முறைப்படுத்த வேண்டும், பொருந்தாத காதலாக அல்லது பொருத்தமில்லாத காதலாக இருந்தால் முறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான தான் லவ் ரெசிலன்ஸ் தெரப்பி என்பதை உருவாக்கியுள்ளோம். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.